இப்போ ஊருக்குள்ளே நல்லா கருத்தாக பேசுகிற சில ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்க ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலைக்கு போகிற நேரத்தில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்டில். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த நல்லா பேசுகிற ஒருத்தர் வந்து நிற்பார். நல்லா எதை கேட்டாலும் சூப்பராக பேசுவார். பஸ்ஸு வர்ற வரைக்கும் ஏதாவது போர் அடிக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்ன இந்த மாதிரி அமெரிக்காவில் போர் நடந்துகிட்டு இருக்காங்கள அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆமாண்டா தம்பி, இந்த ட்ரம்ப் இருக்காப்லையா, அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு, இப்படி பண்ணுறதுனால அப்படி பண்ணுறாரு, இல்லைன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் வரும். அது கேட்கல ஜாலியாக இருக்கும். அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பஸ் வந்துடும், அப்படியே ஏறி போயிடலாம். நம்ம போர் அடிக்காது, நமக்கு ரொம்ப டைம் பாஸுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை இங்கே ட்ரீட் பண்ணுறதா அவர் ஃபீல் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆளை ட்ரீட் பண்ணுறீங்கடா, என்னெல்லாம் நீங்கள் டைம் பாஸ் ஆதான்டா பார்க்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. யார் அவர், ஏன் அப்படி ஃபீல் பண்ணுகிறார் பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். உங்கள் மனசில் இப்போ மைண்ட் வாய்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா அப்படி தாண்டா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அவரை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா பேசுகிறதெல்லாம் எல்லாருமே கேட்குறாங்க, ட்ரெண்ட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தா சீமான் அண்ணன் பேசுகிறத போட்டு ஃபயர் விடுறாங்க. நெருப்புட்டா தலைவன் பார்த்தியா எப்படி பேசினாருன்னு. சரி பேசினார், போட்ட சோஷியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு, மில்லியன்ஸில் போகுது வியூ. ஆனால் வாக்கு ஓட்டு வரலையடா. ஒரு எம்எல்ஏ சீட்டு இத்தனை வருஷமாக நிற்கிறாருல, உங்களை நம்பி தானே வந்து நிற்கிறாரு. ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்க விட்டுருக்கீங்களாடா. ஆமாம், அந்த மனுஷன் வந்து அழுகாத குறையாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட சொல்கிறார், ஒரு அம்மா சொல்லியிருக்கு அவர்கிட்ட, நல்லா பேசுகிற தம்பி, ஆனால் உனக்கு ஒருத்தரும் ஜெயிக்க விட மாட்டேங்கிறானே உனைய அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்கிறார், ஓட்டு போட்டால் தான் அதை ஜெயிக்க விடுவாங்க, ஓட்டே போடாமல் சும்மா பேசுகிறத மட்டும் கேட்டு கை தட்டினா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார். ரொம்ப பிரச்சாரத்தில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டீங்களேடா. என் இனத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. எப்படின்னா, இதுக்கு கடந்த கால காயமும் இல்லை, எதிர்கால கனவும் இல்லை, நிகழ்கால தேவைதான். சீமா நல்லா தான் பேசுகிறான். ஒரு அம்மா சொல்லியிருக்கு, நல்லா பேசுகிறான் அந்த தம்பி, ஆனால் ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன ஓட்ட பந்தயமா, நானா ஓடி ஜெயிக்க? இது ஓட்டு பந்தயம், போட்டாதான் ஜெயிக்க முடியும். ஆத்தால அப்பனும் என் அண்ணனும் தம்பி 60 வருஷமா தான் போட்டு பார்க்குறிய. கருணாநிதிக்கு ஒரு 5 முறை நாட்டை கொடுத்திய, பாதி நாடு நாசமாயிருச்சு. திருப்பி அம்மா ஜெயலலிதாவுக்கு 4 முறை, மீதி முடிஞ்சிருச்சு. இப்போ ஐயா எடப்பாடி 4.5, இது 5 வருஷம் ஒரு 7.5. இப்போ முடிஞ்சு நிற்கிது, மறுபடியும் ஆளணும்னு துடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த 1000 வாங்கிட்டு இந்த பயலுக்கு போட்டுவிட்டு, நாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, தண்ணி வரலை, எல்லாத்துக்கும் சீமா வரணும், ஓட்டு அங்கே போட்டணும், என்னை தூக்கி ரோட்டில் போட்டணும். அடுத்தது விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டார் அவர். யார்? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஓட்டு போடலைன்னு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நீலாம் ஓட்டு போடாத, எனக்கு போடாத, இது வரைக்கும் போடல, போடாத அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் கீழே இருந்து, இல்லை நான் போடுவேன், இல்லை நீ போடாத, நீ போடக்கூடாது, எனக்கு ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு போடு, மிச்சம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போட்டுவிட்டு, நான் சொன்னது வந்து நடக்கையில் உசுருக்கே ஆபத்தான ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டில், அப்போ கடந்து கதறு, அப்போ என்னை கூப்பிடு, என்னை பார்த்து அப்படியே கத்து, ஐயா சீமானே என்னை காப்பாற்றுன்னு கத்து, அப்போ தான் உனக்கு தெரியும். ஏன்னா அவங்கள நம்புகிறேன், என்னை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அது பேசுகிறத கேட்கலே தெரியுது. பாவம், மனசுக்குள்ளே எவ்வளோ பாரம், வெயிலில் வேறு நிற்கிறாருப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்கலுக்கேன். ஓட்டு போட வேண்டாம், நீங்கள் போட வேண்டாம், எனக்கு இதுவரை போடாத ஓட்டு நீங்கள் போட்டும் பயம் இல்லை, நீங்கள் அங்கேயே போடுங்க. ஆனால் எப்போவாவது ஒரு நாள் வாழ முடியாதது, சாக போகிறோம்னா என்னை தேடு, அப்போ என்னை தேடு. ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. நீ ஓட்டுக்காக நிற்கிறவனை நம்புற, இந்த நாட்டுக்காக நிற்கிறவனை நீ நம்ப மாட்டேன். உன் வாக்கை புரிவிக்கிறவனை 20,000 தாரேன், 30,000 தாரேன், நீ அவனை நம்புற. உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிறவனை நீ நம்ப மாட்டேன்.